இந்த வீடியோவில் வந்து 2023-24 MCQ 38 பார்ப்போம். 38 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்வரும் கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ள தாக்கம் தொடர்பாக சரியானவை. கல்சியம் ஹைட்ராக்சைடு வந்து Cu2+ OH- மாறுது. இப்போ செப்பு ஹைட்ராக்சைடு செப்பு ஹைட்ராக்சைடு வந்து ஹைட்ராக்சைடு சொலிட் வந்து ஒரு சமநிலை தாக்கத்தில் Cu2+ ஆகவும் OH- ஆகவும் இருக்குது. சரிதானே? ரைட் இருக்குது. இது சாப்பிடுறதுக்காக இது ரெண்டு போட்டுட்டாங்க. ஓகே. சொல்லுது கூற்று கரைசலின் pH பெருமானத்தை கூட்டுதல் CuOH சொலிட் கரைதிறனை குறைக்கிறது. கரைசலின் pH பெருமானத்தை கூட்டுதல். ரைட். pH பெருமானத்தை கூட்டுறதால எங்களுக்கு வந்து என்ன செய்யுது? pH பெருமானத்தை கூட்டுதல் CuOH கரைதிறனை குறைக்கிறது. கரைதிறனை வந்து குறைக்க போதாம். இப்போ pH பெருமானம் கூடுது என்று சொல்லி சொன்னால் OH- அளவு கூடும். அப்போ இப்போ pH பெருமானத்தை நாங்கள் கூட்டுறதால இதில் என்ன செய்யும்? OH இந்த செறிவு மட்டம் வந்து என்ன செய்யும்? கூடுனா இந்த பக்கம் கூடும்போது என்ன தாக்கம் நடக்கும். அப்போ கரைதிறனை குறைக்கிறது. கரைதிறன் வந்து குறையும். அப்போ இது சரி. கரைதிறன் என்ன செய்யும்? கரைதிறன் குறையும். கரைதிறன் பெருக்க மாறாது. கரைதிறன் வந்து குறையும். எதிர CuOH இந்த கரைதிறன் வந்து குறையும். சரியா? ஓகே. அடுத்தது பி வந்து கரைசல் NaOH சேர்த்தல் CuSனுடைய கரைதிறனை மாற்றமடையாது. இப்போ NaOH நாங்கள் சேர்த்தமாக இருந்தால் NaOH சேர்க்கும்போது என்ன செய்யும்? அதனுடைய கரைதிறனை மாற்றமடையாது. இப்போ கரைதிறனில் மாற்றம் இருக்காது. ஏன் என்று சொன்னால் பொது அயன் விளைவாக கரைதிறன் வந்து என்ன செய்யும்? NaOH அது சேர்ந்திருக்கும். அப்போ இப்படி பார்க்கும்போது NaOH கூட்டும்போது இப்போ NaOH விடும்போது என்ன செய்யும்? இதையும் எடுக்கும், இதிலிருந்து வரதும் எடுக்கும். அப்போ ஆகவே இப்போ கரைதிறன் பெருக்கம் சரியாக தான் இருக்கணும்ன்றக்காக இது என்ன செய்யாது. அப்போ இதில் மாற்றத்தை என்ன செய்யும்? கரைதிறனை மாற்ற மாட்டாதுன்றது பிள்ளை. கரைதிறனை வந்து குறைக்கும். இது NaOH சேர்க்கிறது வந்து NaOH வந்து நீங்கள் சேர்க்கிறது வந்து என்ன நடக்க போகுது? சேர்த்தல் OH-இன் பொது அயன் விளைவால் CuOH கரைதிறன் குறையும். சரி. சரிதானே? அதில் என்ன சொல்றாங்க? சேர்த்தல் கரைதிறனை மாற்ற மாட்டதாம். அப்போ அது மாற்ற மாட்டாதுன்றதுக்குள்ள இது மாற்றும். அது சேர்க்கும்போது என்ன செய்யும்? அது மாற்றத்தை குறைக்கும். ரைட். அடுத்தது சி வந்து CuOH-இனுடைய கரைதிறன் வெப்பநிலை சார்ந்ததென்றது. கரைதிறன் வெப்பநிலை சார்ந்ததென்றா பிள்ளை. சீனுடைய கரைதிறன் வந்து வெப்பநிலை சார்ந்த பிள்ளை. ஏன்? வெப்பநிலை கூடிச்சேன்னு சொன்னால் கரைதிறன் வந்து கூடும். மாறிலி கூடியும். அப்போ KSPயே வெப்பநிலை தான் தங்கி இருக்கும். KSPயும் கூடும். அப்போ KSP இல்லாட்டி குறைஞ்சா வெப்பநிலை குறைஞ்சா வெப்பநிலையில் KSP மாறும். அடுத்தது கரைதிறனையும் மாறும். அது கரைசலுடன் மேலதிக சார்ந்ததுன்றது போல கரைசலுடன் மேலதிக சேர்த்தல், அதாவது CuOH சேர்த்தல் CuOH கரைதிறனை மாற்ற மாட்டாது. மேலதிகமாக சேர்க்கிறதால CuOH வந்து மேலதிகமாக சேர்க்கிறது
மேலதிகமாக சேர்த்தல் வந்து சியுடைய கரைதிறன்ல மாற்றத்தை ஏற்படுத்தாது. திறனில் என்ன சொல்லியிருக்காங்க? கரைதிறனில் மாற்ற மாட்டாதோ, கரைதிறனில் மாற்றம் இல்லை. காரணம் என்ன? இந்த CuOH twice வந்து solid வந்து எக்ஸஸா தான் இருக்க போகுது. அதாவது மிகையான செறிவில் காணப்படும். அப்ப இது மிகையான செறிவில் இருக்க முடியாது. மிகையான செறிவில் CuOH twice காணப்படுவதால் என்ன செய்யாது? எங்களுக்கு கரைதிறனில் மாற்றம் இல்லை. கரைதிறனில் மாற்றம் இல்லை. இதான் அது காரணம். எக்ஸஸா இருக்கும் ஏற்கனவே. அப்ப இது சரி. இது சரியான கூற்று. அப்ப இதுக்கு விடை வந்து 4வது விடை. சரி, நம்ம வித்தியாசமான ஒரு பேனையில எழுதுவோம். விடை வந்து என்ன இருக்குது? 4வது விடை. இதில் Aயும் Dயும் சரி.